கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு வாசிப்போம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளவர்களாய் இருக்கிறது. வாசிக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்குது. நம்ம வாசிக்கிறோம். நம்மள போராயுதங்கள், போராயுதம் என்ன, யுத்தத்துக்கு பாய்ப்பாங்க. நாடுக்கு நாடு, ஒரு நாடு ஒரு நாடு யுத்தம் பண்ணும்போது பலவிதமான போராயுதம் பாய்ப்பாங்க. அந்த போராயுதத்தை பத்தி இந்த வேத வசனத்துல 2 கொரிந்தியர்ல சொல்லப்படல. எந்த போராயுதங்களை போட்டிருந்து நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல அநேக போர் நமக்குள்ள நடக்கக்கூடியதா இருக்குது. அநேக காரியங்கள் பிசாசு நமக்கும் நடக்கக்கூடியதா இருக்குது. நம்ம யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் யுத்தங்கள் உண்டு வாசிக்கிறோம். அந்த யுத்தங்கள் நமக்கு உண்டு. நம்மளோட போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இல்லை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க. அரண்னா என்னது? பெரிய அரண், செவுறு மாதிரி செவுறு கட்டப்பட்டிருக்குது. அந்த செவுரை நிர்மூலமாக்கத்தக்க. யாரு செவரை கட்டி போட்டு வச்சிருக்கிறா? பிசாசு. அவனுக்கு பாதுகாப்பா செவரை கட்டி வச்சிருக்கிறான். அவனுக்கு அடிபடாதபடிக்கு பிசாசு என்ன போட்டு வச்சிருக்கிறான்? அரண்களை செவரை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த செவரெல்லாம் உடைக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நம்ம அந்த மாம்சத்துக்கு ஏற்றதான போராயுதங்களை பாய்க்க கூடாது. ஆவிக்குரிய போராயுதங்களை நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் பிசாசோட அந்த அரண்களை நிர்மூலமாக்க முடியும். நிர்மூலமாக்க முடியும் பிசாசோட அந்த அரண்கள். நம்ம பல வேளைகள்ல பாக்குறோம், நம்ம பிசாசோட யுத்தம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அநேக வேளையில பிசாசுக்கு அநேக பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு அநேக பலத்தை நம்ம பிசாசுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம் பிசாசோட சண்டை போடுறேன், பிசாசோட யுத்தம் பண்றேன், பிசாசோட நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி பிசாசுக்கு தான் இன்னும் என்ன செய்யறோம்? பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் பிசாசுக்கு எப்படி நம்ம பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம மாம்சத்துல செய்கிறதான எல்லா யுத்தமும் யாருக்கு ஜெயத்தை கொடுக்க முடியதா இருக்குது? பிசாசுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியதா இருக்கு. அப்ப மாம்சத்துல பண்ற யுத்தம் எல்லாமே யாருக்கு ஜெயத்தை கொடுக்க முடியதா இருக்குது? நமக்கு ஜெயத்தை கொடுக்கல, பிசாசுக்கு தான் ஜெயத்தை கொடுக்க முடியதா இருக்கு. அது பிசாசு என்ன செய்யுது? இன்னும் தொடர்ந்து நமக்குள்ள அரண்களை கட்ட ஆரம்பிக்குது. நமக்குள்ள இன்னும் வசதியா வேத வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். அதனால நம்ம மாம்சத்தின்படி ஜீவிக்க பிசாசு என்ன செய்யறான்? நமக்குள்ளே ஒரு அரணை கட்டுறான். அரணை கட்டி பாதுகாப்பா ஜீவிச்சுட்டு இருக்கிறான் பிசாசு. ஏன் அப்படி ஜீவிக்கிறான்? நம்ம மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், மாம்சத்தின்படி யுத்தம் பண்றோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்ம பொறுத்து போகிறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு மாறா பதில் வார்த்தை பேசுறோம், பதிலுக்கு பதில் பேசுறோம். ஒருத்தவங்க நம்மள மட்டமாவோ இல்ல தவறாவோ இப்போ பேசிட்டாங்க, உடனே நம்ம என்ன செய்வோம்? மாம்சத்துல பலன் கொண்டு, ஆவியில பலன் கொள்ளல, மாம்சத்துல பலன் கொண்டு என்னை இப்படி கேட்டாங்க, தாரு என்ன அந்த பொம்பளை இப்படி கேட்டுருச்சு, நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லி நம்ம வாயில வர்றதெல்லாம் பேசுறது. சில சமயம் கெட்ட வார்த்தை பேசுறது, சாபம் பண்றது, சலிக்கிறது, இப்படிலாம் செய்யும் போது என்ன ஆகுது? பிசாசுக்கு நம்ம உள்ள நல்ல பெரிய அரண்களை கட்டி வச்சிருக்கிறோம். பிசாசு இன்னும் என்ன செய்யறான்? உள்ளுக்கு பலமா வாழறான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டோம். ஆனா நம்ம மாம்சத்தின்படி யுத்தம் பண்றபடினால நமக்கு என்ன செய்யுது? உள்ளுக்கு அரண் அமைத்து வச்சிருக்கிறோம் பிசாசு. அந்த அரண் என்ன செய்யணுமா? நிர்மூலமாக்கி போடணும். தேவனுக்கு இடத்த நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு கொடுக்கல. ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிசாசு இன்னும் நல்லா குடியிருக்கும்படியா பிசாசுக்கு உள்ளுக்கு அரண்களை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சண்டை போடலாம், ஆத்திரப்படலாம், மாம்சத்தின்படி சண்டை போடலாம், ஆத்திரப்படலாம், இன்னும் என்னென்னமோ செய்யலாம். இது எல்லாமே யாருக்கு வெற்றியா இருக்குது? பிசாசுக்கு தான் வெற்றியா இருக்கு. பிசாசுக்கு வெற்றியா இருக்கு. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். எபேசியர் 4:24-29. எபேசியர் 4:24-29. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர்
அவயவங்களா இருக்கிறபடியா பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதான். நம்ம கோபப்படுறதுனாலும் ஆத்திரப்படுறதுனாலும் சண்டை போடுறதுனாலும் யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்தி ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, இந்த வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கணும். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். கிறிஸ்துக்குள்ள ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். நம்ம பொய்யை கலைத்து மெய்யை பேச கடவுள்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் பிறக்கலாகாது. பிசாசுக்கும் எடை போடாம இருக்க. நம்ம அந்த மாம்சத்தின்படி பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு மற்றவங்களை ஏசிக்கிட்டு சண்டை போட்டு இருக்கிறதுனால என்ன நடக்குது? பிசாசுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகுது. பிசாசுக்கு தான் ஜெயம் கொண்டுகிட்டு இருக்கிறான். பிசாசு தான் தொடர்ந்து ஜெயம் கொண்டுகிட்டு இருக்கான். நம்ம வாயில வர்றதெல்லாம் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் சாபம் விடுறது சொல்லுவாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளார மாறாது, நாவினால் சுட்டபடி. நெருப்புல சுட்டா கூட என்ன செஞ்சிடும்? ஆறி போயிடும். ஆனா வாயில சுட்ட சூடு மாறவே மாறாது. எத்தனை வருஷம் சில பேர் சொல்லுவாங்க, நீ செத்தாலும் என் சாவுக்கு வராத, நீயே செத்தாலும் என் சாவுக்கு வராத, நீ என் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? மாம்சத்துக்குரிய வார்த்தைகளா இருக்குது. இப்படி நம்ம பேச பேச நம்ம என்ன செய்யறோம்? பிசாசுக்கு நமக்குள்ளேயே ஒரு அரண்களை கட்டி கொடுத்துருக்கோம், ஒரு ரூபை கட்டி கொடுத்துருக்கோம். பிசாசோட சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும்படியா என்ன செய்யறோம்? நம்முடைய ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்கோம் பிசாசுக்கு. நம்ம பேச பேச மாம்சத்தின்படி பேச பேச பிசாசு இன்னும் நல்லா சந்தோஷமா உள்ளுக்கு குடியிருக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளவைகளாக இருக்குது. வேதம் என்ன சொல்லுது? அரண்களை இந்த பிசாசு உள்ளுக்கு குடியிருக்கிறானே அதெல்லாம் உடைக்கி நிர்மூலமாக்கத்தக்க நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் ஆவிக்குரியதா என்று வாசிக்கிறோம். எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளவைகளாக இருக்குது. நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கக்கூடாது. நம்ம மாம்சத்தின்படி மற்றவங்களை ஏற்றுறது, மற்றவங்களை பேசுறது, காம கொள்றது, இதெல்லாம் யாருக்கு ஆகுது? நமக்கு தான் ஆகுது. சில பேர் சொல்லுவாங்க, நல்லா கூட்டு போட்டு வந்தேன், அந்த பொம்பளைக்கு நான் நல்லா ஒரு கூட்டை போட்டு வந்தேன், நல்லா கேட்டு வந்துட்டேன், நல்லா ஏசிட்டு வந்துட்டேன், இவ்வளவு நாளா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு, இன்னைக்கு நல்லா ஒரு கூட்டை போட்டு வந்துட்டேன், நல்லா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் யாருக்கு கெடுதல்? பின்னாடி நமக்கு தான் கெடுதல். நம்முடைய ஜீவன் தான் தீட்டுப்பட்டிருக்கோம். நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எல்லா இடத்துலயும் போய் போற இடத்தெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. கிறிஸ்து நம்ம ஆண்டவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். வேதவசனம் சொல்லுது நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையா இருக்கணுமா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கட்டுனால நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம மாம்சத்துக்குரிய போராட்டங்களை பயன்படுத்தி ஏசிக்கிட்டு மற்றவங்களை துன்புறுத்திக்கிட்டு மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு என்ன நடக்கும்? உள்ளுக்குள்ள பிசாசோட பலம் தான் கூடி இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய மாட்டாரு. நம்ம இந்த மாதிரி பல விதமான காரியம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இருதயத்திலேயா பேசுறோம், மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், மாம்சத்தின்படி செய்யறோம். நம்ம இருதயத்தில் ஆத்திரம் வருதா அதுக்கு இடம் கொடுக்கிறோம், கோபம் வருதா அதுக்கு இடம் கொடுக்கிறோம், ஒரு பிரச்சனையில ஆபத்து வர மாதிரி இருக்குதா போய் சொல்றோம். இப்படி மாம்சத்தின்படியே நம்ம ஒரு காரியங்களை, பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு, பிரச்சனைகளை அதுல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்றதுக்கு மாம்சத்துல இருந்து என்ன நமக்கு ஆலோசனை கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நம்ம தப்பித்துக் கொள்ள பார்க்கணும். அது நம்மளோட வழியா இருக்கக்கூடாது. நம்மளோட வழி எப்படி இருக்கணும்? ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மளோட பிரச்சனைகள் இருந்து விடுவிக்க கூடியதா இருக்கும். அதான் நம்மளோட போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ளவைகளாக இருக்குன்னு வாசிக்கிறோம்.
பாருங்க, ஏன் தேவ பயம் உள்ளவர்களா இருக்கு, தேவ பலன் உள்ளவர்களா இருக்கு நம்ம பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் பலன் உள்ளவர்களா இருக்கிறாரு. நம்ம ஆவியானவர் கூட பழக்கப்படல, சரியா பழக்கப்படல, ஆவியானவருக்கு சரியா இடம் கொடுக்கல, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து இவ்வளவு நாளா ஜீவித்தோம். தொடர்ந்து ஆவிக்குரிய தேவனுக்கு, ஆவியான தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கல. ஆவியான தேவன் பலனுள்ளவா இருக்கிறான்னு பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பயப்படுற ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை எப்படி அணுகிறது, அந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரு. தெரிஞ்ச புத்திய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம எடுத்தோம் சொல்லி மாசத்தின்படி போய் போராடி இருக்கக்கூடாது, போராடி சண்டை போட்டு இருக்கக்கூடாது. தேவன் என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு தெரிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேவனோடு இடைப்பட்டு ஜீவிக்கும் போது தேவன் என்ன செய்வாரு, நம்ம அப்படிப்பட்டதான காரியங்களை தொடர்ந்து செய்ய கர்த்தர் திரும்ப செய்கிறவனா இருக்கிறார். ஆனா நம்ம பல வேளைகள்ல தேவனோட ஆவி கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. தேவனோட ஆவி கிரியை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நம்ம மாறாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம மாம்சமே கிரியை செய்ய சொந்தமா சமாளிச்சுக்கலாம். ஒரு பிரச்சனை வரும்போது சொந்தமா சமாளிச்சுக்கலாம் சொல்லி நம்ம மாம்சத்தின்படி ஜீவிச்சு கொண்டே இருக்கிறோம். நம்ம மாம்சத்தின்படி ஜீவிக்க 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 என்ன நடக்கும், நம்ம பிசாசு தான் பிரியப்படுத்துறோம். நம்ம போய் பாவம் செய்யல, போய் திருடல, போய் கொள்ளையடிக்கல, ஆனா நம்ம மாம்சத்தின்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம மாம்சத்தின்படி ஜீவிக்கிறது பிசாசுக்கு ஒரு பிடிச்ச காரியம். நம்ம இஷ்டம் போல ஜீவிக்கிறது, மனம் போல ஜீவிக்கிறது. சில பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன், என்னோட காரியத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க, அவங்களோட காரியம் வித்தியாசமா இருக்குது, தேவனுக்கு கேட்டதா இல்ல, என் காரியத்துல தலையிடாதீங்க. ஏன் சொல்றாங்க அப்படி, அவங்க இஷ்டப்படி மாம்சத்தின்படி ஜீவிக்கிறாங்க. அப்ப மாம்சத்தின்படி ஜீவிக்கும் போது அந்த ஆவியானவருக்கு அங்க இடம் இல்லை. நான் பார்த்து அனைவரும் சொல்லி, என் விஷயத்துல தலையிடாதுங்க ஐயா, ஏன் தலையிடக்கூடாது, தேவனுக்கு பயந்து ஜீவிச்சாக்கா நமக்கு எந்த பயமும் இல்லை. கர்த்தரோட பிள்ளைங்க தேவனுக்கு பயந்து ஜீவிச்சா ஒரு பிரச்சனை இல்லை. தேவனுக்கு பயப்படாம துன்மார்க்கமா இஷ்டம் போல மனம் போல ஜீவிக்கிறது பெரிய ஆபத்தை வர வைக்கக்கூடியதா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மனப்போன போக்குல போய்கிட்டு சொந்த மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருக்கிறோமா, நம்ம பிசாசோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும், பிசாசோடு ஐக்கியத்தோடு இருக்கிறோம். பிசாசு எதை தூண்டுவான், நம்மளோட மாம்ச ஐக்குலத்துலதான் என்ன செய்யும், பிசாசை தூண்டுவோம். பிசாசுக்கு பக்கத்துல இருக்கு நம்ம சரீரம், பிசாசுக்கு பக்கத்துல இருக்கு உணர்ச்சியை கொடுக்கக்கூடியவனா இருக்கான் பிசாசு. கண்களுக்கு இச்சையை கொண்டு வரக்கூடியவனா இருக்கான். கெட்ட காரியங்களை கேட்கறதுக்கு நம்மளுக்கு விருப்பம் கொண்டு வரக்கூடியவனா இருக்கிறான். கெட்ட காரியங்களை படிக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்களா மாற்றக்கூடியவனா இருக்கிறான். நம்ம பிசாசுக்கு தொடர்ந்து நம்ம மாம்சத்தின்படி ஜீவிச்சுக்கிட்டே இருந்தா இப்படிப்பட்டதான பாவங்கள், பெரிய பெரிய மரணத்துக்கு எதுவான பாவங்களை செய்யக்கூட பிசாசு ஏவக்கூடியவனா இருக்கிறோம். நம்ம மனம் போல ஜீவிக்கிறவங்க இல்லை. அதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள அன்பின் பரிசுத்தாவினால் தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதுன்னு வாசிக்கிறோம். தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குது. நம்ம கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கும்படியா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம மனம் போல போக்குல போய்கிட்டு இருக்கோம்னா பிசாசுக்கு அது பிடிச்ச காரியம். பிசாசு என்ன செய்யறான், இன்னும் நமக்குள்ள அரண்களை வைத்திருக்கிறான். அரண்களை கட்டி இன்னும் சந்தோஷமா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிசாசு சந்தோஷமா சந்தோஷமா ஜீவிக்கிறான். நம்ம மாம்சத்துக்கு பிரியமா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிற பிசாசோட நோக்கம் எல்லாம் என்ன, நம்ம தேவனுக்கு பிரியமா ஜீவிக்க கூடாது, பிதாவின் சித்தம் செய்யக்கூடாது, மாம்சத்தின்படி நடக்கணும், உலகம் போற போக்குல நடக்கணும், பாவத்துல ஜீவிச்சுக்கணும், பாவத்துல பொருந்துகிட்டு இருக்கணும். அப்பதான் பிசாசுக்கு பிடிக்கும். அப்ப பயன்படுத்துறதான ஒரே கருவி என்ன, உனக்கு இஷ்டம் போல நட, உனக்கு எது பிடிச்சிருக்குது அதை செய்யி, உனக்கு இது பிடிச்சிருக்கா அதை செய்யி. அப்ப காலப்போக்குல அதையே செஞ்சு அது பாவத்துல கொண்டு போய் விடக்கூடியதா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்குது, நான் என்ன செய்ய சொல்லும் போது ஆலோசனை கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சிருக்கா அதை செய்,
உனக்கு பிடிச்சிருக்கு அதை செய், உனக்கு பிடிச்சிருக்கு அதை செஞ்சு கட்சி என்ன செய்யணும், பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்கும், பெரிய ஆபத்துல போய் மாட்டி. கர்த்தருக்கு பிரியம் இருக்குதா? ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது கர்த்தருக்கு பிரியம் இருக்குதா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம், தமிழ்ல சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் யாரும் என்னென்னமோ சொல்லலாம், அதுல உண்மை இருக்குதா, அதுல தெளிவு இருக்குதா, அதுல சரியான காரியம் இருக்குதா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து எந்த வழி நல்ல வழி, அந்த வழி நம்ம வழி, எந்த வழி நல்ல வழி கருத்து கொடுத்திருக்கிறாரோ அந்த வழி நம்ம வழி. அப்படிதான் நம்ம ஜீவிக்கணும். கெட்ட வழிகள்ல கெட்ட பாதையில நம்ம போகக்கூடாது. நம்ம ஆராய்ச்சி பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? தெரிந்த பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவ கர்த்தர் நம்ம பயமும் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம தெரிந்த புத்தி உள்ளவர்களா நடந்து கொள்ளணுமா இல்லையா? நம்ம பாவத்துல பாவம் இருக்குன்னு தெரியுது, அது தவறுன்னு தெரியுது, அதை நெடுக்க போகலாமா? அப்ப நமக்கு தெரியுது தேவையில்லாம காரியத்தை பேசக்கூடாது. ஒரு வேதவாசம் சொல்லுது, ஒருவர் கடிச்சு பட்சித்தீர்களானால் அறிவீர்கள். நம்ம போர் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துறோம்? நம்ம மாம்சத்துக்குள்ள போர் ஆயுதங்களை பயன்படுத்தி ஒருவர் கடிச்சு பட்சித்தீர்களானால் அறிவீர்கள் வேதவாசம் சொல்லுது. நம்ம ஒருவர் கட்சி பட்சிக்கும்படியா தேவன் நம்மளை தெரிந்து கொள்ள, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிறிஸ்துவோட ஆவியான சபையின் சரீரங்களா இருக்கிறோம், தேவனோட சபையா இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்துவோட சரீரமா இருக்கிறோம். அப்ப நம்ம சரீரமா இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி நடத்தக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம சொந்த இஷ்டம் போல மனம் போல ஜீவிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஜீவித்தா அது எப்படி போவோம்? அது தவறாதான் போகும். நம்ம தேவன் சொல்ல எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இன்னும் தொடர்ந்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். மாம்சத்துக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். சில சமயம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்கன்னு சொன்னோன்னே சபையில ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே ஆவிக்கு நல்லா இடம் கொடுத்து அந்நிய பாஷை பேசிட்டு அபிஷேகத்தை நடத்திட்டு அதோட முடிஞ்சிச்சு சாப்பிட்டு க்ளோஸ். அப்ப வீட்டுல போய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறதுனா ஞாயிற்றுக்கிழமை வரணும் தான், அபிஷேகம் பெறணும் தான், ஆவியில காணப்படணும் தான். வீட்டுக்கு போனாலும் ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடியதான நிலவரத்துல நாம் காணப்படணும். அதான் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறது. ஆவியானவர் காரியத்தை சொல்லும் போது அதை கேட்டு நிதானிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், அதை விளங்கி கொள்ளணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆவியானவர் நம்ம இடம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஆவியானவர் சொல்ற காரியத்தை நம்ம கேட்கணும். ஆவியானவர் சொல்ற காரியத்தை நம்ம கேட்கணும். நம்ம உலகத்தோட காரியம் உலகத்திலே ஓடிக்கிட்டு இருந்தா, உலக ஆத்த இச்சையின்படி மாத்த இச்சையின்படி நடந்துகிட்டு இருந்தாக்கா நமக்கு தேவன் கேட்டது கேட்காது. ஏன் கேட்காது? நம்ம உலகத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு உலக தரிசனத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய தரிசனத்தோடு ஓடல, பரலோக ராஜ்யத்தை ஒரு மையமா கொண்டு ஓடல, உலகத்தை ஒட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உல்லாசத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு லக்ஸரியஸ் லைஃப்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய லட்சியத்தை அடைய முடிய உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கும் போது தேவன் பேசினா விளங்குமா? விளக்காது. தேவன் ஏதாவது சொன்னாலும் நமக்கு விளக்காது. நமக்கு என்ன காசு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டாதான் நமக்கு தூங்கிட்டு டக்குனு எழுதிச்சிருவோம். ஓ, ஆண்டவர் காசு சம்பாதிக்க சொல்லிட்டாரு, இன்னைக்கு எனக்கு காசு கிடைக்குது, எனக்கு காசு கிடைக்குது. ஏன்னா நம்ம லட்சியம் உலகத்தை நோக்கிதான் இருக்குது. அப்ப காசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் நம்ம காசுக்கு டக்குன்னு என்ன செய்யும்? அந்த காசு அந்த உள்ளுக்கு உணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். ஓ, ஆண்டவர் காசுன்னு சொல்லிட்டாரு, அது ஆண்டவர் பேசல, நம்ம மாசத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் பேசுற காரியம் ஏன் கேட்க மாட்டோம்? காதுல கேட்க மாட்டேங்குது. நம்மளோட உலகத்தை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலக உல்லாசமான வாழ்க்கையை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் எனக்கு வேணும். நம்ம நித்திய ஜீவனை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருந்தா தேவன் பேசுறது நமக்கு கேட்கும். தேவன் பேசுறது நமக்கு கேட்கும். நம்ம நித்திய ஜீவனை மையமா வச்சு இந்த ஓடத்தை ஓடல. எதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உல்லாச வாழ்க்கையை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்காக நம்ம உலகத்தின்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தை மையமா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி உலகத்தை வச்சு மாற்றத்திலே ஓடிக்கிட்டு படினால ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வரும்போது யார் ஆலோசனை கொடுப்பா? தேவ ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம காதுக்கு விளங்காது. தேவ ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம காதுக்கு ஏறாது.
நமக்கு விளங்காது. நம்ம என்ன செய்யணும், மாம்சத்தின்படி நடக்கிறபடினால, மாம்சத்தின்படி உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறபடினால நமக்கு என்ன செய்யும், நம்ம மாம்சத்தின்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு மாம்சத்தின்படி தான் செய்யணும் அப்படின்னு என்ன செய்யும், மாம்சத்தின்படி தான் நம்ம செய்வோம். ஒரு பிரச்சனை வரும்போது சண்டை போட்டுதான் ஆகணும், ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களை ஏசிதான் ஆகணும், ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கெட்ட பேச்சுல பேச்சுதான் ஆகணும், இப்படின்றதான நிலைப்பாடுக்கு நம்ம வந்துருவோம். அவன் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப யாரை பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம், பிதாவை தான் பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம தொடர்ந்து மாம்சத்தின்படி ஓட ஓட, மாம்சத்தின்படி காரியங்களை செய்ய செய்ய, மாம்சத்தின்படி பேச 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 என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பிசாசுக்கு ஒரு அரண்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம், கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப நம்ம என்ன செய்யணுமா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டா என்ன செய்ய மாட்டோமா, மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஆவிப்படி நடக்கிறோமா, உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது எப்படி ஆவின்படி நம்ம ஓட முடியும், ஆவின்படி ஓட முடியாது. நித்திய ஜீவனை நோக்கி ஓடும்போதுதான் நம்ம ஆவியின்படி ஓட முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, நான் எப்படி நடக்கணும்னு தேவன் என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லையே, எனக்கு உணர்த்தி காட்டவே இல்லையே, தேவனுக்கு என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்களோட தரிசனம் எல்லாம் உலகத்தை குறிச்சதா இருக்கும், உலக வாழ்க்கையை குறிச்சதா இருக்கும். அப்படி உலகத்தை குறிச்சதாகவும் உல்லாச வாழ்க்கையை குறிச்சதாகவும் இருந்தா தேவன் எப்படி அவங்களுக்கு என் வழி இந்த வழி இப்படி நடன்னு எப்படி சொல்லுவாரு? அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு விளக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உலகத்தையே நோக்கி ஓடணும், உலகத்தை உல்லாசமான வாழ்க்கையை நோக்கி ஓடணும், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்தவங்களா மாத்திரம் இருக்கணும். தேவனோட சித்தத்தை செய்யக்கூடாது, தேவனோட சித்தத்தை செய்யக்கூடாது. தேவன் எல்லா காரியத்தையும் வச்சு அவங்க உலகத்துல உள்ள லட்சியத்தை அடையிறதுக்கு தேவன் உதவி செய்யணும். என்ன சொல்றாங்க, அவங்க உலகத்தின் லட்சியத்தை அடையிறதுக்கு உல்லாசமான வாழ்க்கையில ஒரு லட்சியம் வச்சிருக்கிறாங்களே, உலகத்தை மையமா வச்சிருக்கிறாங்களே, அதுல ஓடுறதுக்கு தேவன் எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு உதவி செய்யணும். எல்லா காரியத்தையும் தேவை என்ன செய்யணும், உதவி செய்யணும். இப்படிதான் நினைச்சு என்ன செய்யறாங்க, அநேக கிறிஸ்தவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது மாம்சத்தின் படிதான் ஓடுறாங்க. ஏன்னா மாம்சத்திற்குரிய காரியங்களை தான் தேடி போறாங்க. அப்ப மாம்சத்திற்குரிய காரியங்களை தேடி போகும்போது அவங்களுக்கு உதவியா எது வரும், மாம்ச ஆயுதங்கள் தான் வரும். மாம்சத்தின் ஆயுதங்கள் தான், மாம்சத்தின் போராயுதங்கள் தான் அவங்களுக்கு உதவியா வரும். அப்ப மாம்சத்தின் போராயுதங்கள் தொடர்ந்து வர அவங்க அதை பயன்படுத்த என்ன நடக்கும், அவங்க ஜீவியம் இருக்க 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 இன்னும் இருளா மாறிட்டு இருக்கும். இருக்க இருக்க என்ன செய்யும், இன்னும் போக 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 அவங்க வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையா போயிடும். ஏன்னா பிசாசு அவங்களை தொடர்ந்து ஒருபடியா உற்சாகப்படுத்திட்டு இருக்கான். ஓடு, இன்னும் ஓடு, இன்னும் உலகத்தை நோக்கி ஓடு, இன்னும் உலகத்தை நோக்கி ஓடு, எவன் சொன்னாலும் கேட்காத, உலகத்தை நோக்கி ஓடு, யாராவது பிரச்சனை கொடுத்தானா அவனை பிடிச்சி துப்பு அப்படின்னு பிசாசு என்ன செய்யறான், தொடர்ந்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தேவ உற்சாகத்தை கொடுக்கிறார். தேவ உற்சாகத்தை கொடுத்தா எதை பிடிச்சு கொடுப்பாரு, நிச்சயத்தை நோக்கி ஓடு. இந்த உலகத்துல மனுஷனோட வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதியா 80 வருஷம், அதுக்கு மிஞ்சினது எல்லாம் சஞ்சலமான வாழ்க்கைன்னு ஆண்டவர் சொல்றாரு. 70 80 வருஷம் தான் அந்த உலகத்துல இருக்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம பரிசுத்தமா ஆவியின்படி ஜீவிச்சா தேவனோட நித்திய காலமா இருக்க போறோம். நம்ம ஆவியின்படி நடந்தோம்னா தேவன் நித்திய ஜீவன் தராரு. நமக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவனா நம்ம தேவனோடு இருக்க போறோம். மனுஷனோட வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதியா 80 வருஷம். அப்ப கர்த்தரோட பார்வைக்கு உண்மையாய் ஜீவிக்கும் போது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். அப்ப தேவனுக்கு ஏற்றபடி நம்ம ஜீவிக்கிறோம், தேவனுக்கு ஏற்றபடி நடக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடுறோம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். இதோ இந்த உலகத்துல நம்ம ஒரு 70 வயசுலயோ 80 வயசுலயோ நம்ம உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பிறகு நாம் நித்தியத்துல தேவனோடு, கர்த்தரோட பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு நம்ம நித்தியமா அவங்களோடு கூட ஐக்கியமா ஜீவிக்கக்கூடியதா இருக்கு. ஆனா நம்ம மாம்சத்தின்படி உலகத்தின்படி நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தா நம்மளோட ஆயுஷ் நாட்கள் அதே 70 80 வருஷம் தான். அந்த அது முடிஞ்ச பிறகு என்ன, எங்க இருக்க போறோம், நித்திய நரகத்துலதான் நம்ம நித்தியத்தை கழிக்கக்கூடியதா இருக்கு. நித்திய நரகத்துல தான் அந்த காலங்களை கழிக்கக்கூடியதா இருக்கும்.
நம்ம முடிவு பண்ணணும். தேவன் என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நித்திய நரகத்துக்கு போக மாம்சத்தின் படிக்க விட்டு நித்திய நரகத்துக்கு போகிறோமா, ஆவின் படிக்க விட்டு நித்திய ராஜ்யத்துக்கு போக போறோம். நம் முடிவு பண்ணணும். தேவன் என்ன தந்திருக்கிறாரு? தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. பலமும் அன்பும் தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. நம்ம நிராகரிச்சு பார்க்கணும். நம்ம மாம்சத்தின் படி ஜீவிச்சு நித்திய ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக போக போறோமா நித்தியத்துல, இல்ல ஆவின் படி ஜீவிச்சு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு தேவனோட பரிசுத்தவான்களோட நித்திய காலமா ஜீவிக்க போறோம். நாம் முடிவு பண்ணணும். நம்மளோட போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவர்களா இருக்குது. இந்த தேவ பலம் உள்ளதான அந்த போராட்டங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம சில பேர் சொல்லுவாங்க, ஐயா பரிசுத்த ஜீவியை செய்ய முடியாதியா, பரிசுத்தமா ஜீவிக்க முடியாதியா, இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாதியா, இப்படி எல்லாம் ஜீவிக்க முடியாதியா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் கொடுக்கிறாரு நமக்கு அன்பும் பலமும் அன்பும் தெளிவுள்ள ஆவி. அது எப்படிப்பட்ட ஆவி? இயேசுக்கு தேர்ந்து வர்றதான ஆவி, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வர்றதான ஆவி, சகலத்தையும் உலகத்துல சகிச்ச ஆவி, பிசாச ஜெயிச்ச ஆவி, சிலுவை மரத்துல தூக்கி அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்ச ஆவி. பிதாசு கேள்வி கேட்டான், பிதாச ஜெயிச்ச ஆவி. அந்த ஆவியதான் தேவன் என்ன செய்யறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். தோற்று போன ஆவியை கொடுக்கல, ஜெயிச்ச ஆவி. உலகத்துல 33 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்து உலகத்தை ஜெயித்தாரு. அந்த உலகத்தை ஜெயித்தாரு, அந்த ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெயங்கொண்ட அந்த ஜெயங்கொண்ட ஆவியை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த ஜெயங்கொண்ட ஆவியை பெற்றிருக்கிறபடினால அந்த ஆவியானவர் நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஜெய நிச்சயம், நமக்கு தோல்வி இல்லை, ஜெய நிச்சயம். ஏன்னா ஜெயிச்ச ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு, தெளிவுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆவியை பெற்றதான நம்ம நித்திய ஜீவனுக்கு நம் நோக்கி ஓடுறதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? இப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்து இந்த நித்திய ஜீவன் நோக்கி ஓடும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓடக்கூடியதா இருக்கணும். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துறைவினர்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மாம்சத்தின்படி போய் இந்த பிசாசோட சண்டை போட முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு என்ன செஞ்சாரு? இயேசு யுத்தம் பண்ணாரு. பிசாசு இயேசு கிட்ட பேசலாம், யுத்தம் பண்ணாரு. அந்த ஆவி ஜெயிச்சாரு. அந்த ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியை பெற்றுக்கொண்டதான நாம் என்ன செய்ய முடியும்? அந்த பிசாசை ஜெயிக்க முடியும், எல்லா மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம எங்க யுத்தம் பண்ண போறோம்? மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல, மனுஷங்களோட மனுஷன் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்ல. மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோட யுத்தம் பண்ணணும்னா பரிசுத்த ஆவி நமக்கு நம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்துக்கணும். அவங்க நமக்குள்ள கிரியை செய்யணும். நம்ம உலகத்தோட நியாயத்தின்படி, உலகத்தோட லட்சியத்தின்படி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தா ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய முடியாது. நம்ம எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறோம், அந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்ய முடியும். ஆவியானவரை பல இடத்துல பார்க்கணும். ஆவியானவரோட வல்லமையை எல்லாம் மட்டுப்படுத்துறாங்க. ஆவியானவருக்கு சர்வ வல்லமை இருக்குது. ஆவியானவருக்கு வல்லமை இருக்குது. அவர் சர்வ வல்லமையில தேவனா இருக்கிறாரு. அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஆவியானவரை மட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவரு பிதாவின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, ஜெய ஜீவியத்தை செய்ய நமக்கு வல்லமை இருக்குது. எப்படி வல்லமை இருக்குது? அந்த ஜெயித்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஜெயித்த ஆவிக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த ஆவியானவரே அந்த அளவுக்கு நம்மோடு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த போராயுதங்களை பத்தி படிச்சோம்.
நம்ம அந்த போராயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? மாம்சத்துக்கு ஏற்றவைகள் இல்ல, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியதா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்கணும்னா எந்த ஆவி வேணும்? பரிசுத்த ஆவி நமக்குள்ள வேணும். நம்ம மாம்சத்தின்படி, நம்ம சொந்த ஞானத்திலே, சொந்த மாம்சத்தின் இச்சையின்படி, மாம்சம் சொல்ற பிரகாரமா கேட்டு பிசாசு கொடுக்கறதான ஞானத்துல அதுலயே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது. நம்ம ஜெயிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா என்ன செய்யணும்? முதலாவது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். அப்பதான் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்மோடு பேசி இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். கர்த்தரே நமக்கு கிருபை செய்யும்.